அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு சிறப்பு அறிவுரை வழங்கிய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ். இது குறித்த முழுமையாக வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நிறைய அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவாளர்களாக இருக்காங்க அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்திற்கு ஏகப்பட்ட காவலர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய பொதுக்கூட்டத்திற்கு அவங்களாகவே முன் வந்து நாங்கள் பாதுகாப்பு தரோம் அப்படின்னு வர்றதும், அதற்கு பிறகு நிறைய நீதியரசர்கள் சீமானுக்காகவும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பு உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலேயே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகளுடைய மகள்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நிறைய அரசு அதிகாரிகளாகவும் உருவெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஆதரவாளர்களாக இருக்கிறது அப்படின்றது வரலாற்றில் இதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது. பொதுவாகவே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு மட்டும்தான் எல்லா துறைகள்ல இருந்தும் ஆதரவுகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இது எல்லாத்திற்குமே மாற்றாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியாக பார்க்கப்படுது. இந்த வகையில் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் நடத்த இருந்த ஒரு திராவிட எதிர்ப்பு மாநாட்டிற்கு காவலர்கள் தடுத்து நிறுத்தினதும், அதற்கு பிறகு அந்த மண்டபத்திற்கு சீல் வச்சு பாரிசாலன் உட்பட நிறைய நபர்களை கைது பண்ணியிருந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருந்துச்சு. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியை நம்மளை எதிர்த்து பேசக்கூடிய ஒருத்தர் கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்றது இதுல இருந்து தெள்ள தெளிவாக தெரிய வந்துருந்துச்சு. இது குறித்து சீமான் அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்களுக்குள்ள 1008 முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க எல்லோருமே எங்களுடைய நபர்கள் அப்படின்னும், அவங்களை கைது பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்களே ஏகப்பட்ட போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படின்னு சீமான் கூட பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக காவலர்களுக்கு சொல்லியிருந்தாரு. இதனை எடுத்து யாருமே எதிர்பாராத விதமாக நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா போராடுறது அவங்களுடைய உரிமை அப்படின்னும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை அப்படின்னும் காவலர்களுக்கு சிறப்பு அறிவுரையாக வழங்கி இந்த ஒரு மாநாட்டு நடக்கிறதுக்கு காவலர்கள் அனுமதி தரணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல காவலர்கள் பாதுகாப்பு நிற்கணும் அப்படின்ற வரைக்குமே நீதியரசர் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலையை மிக சிறப்பான முறையில் கையாண்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. இதனை அடுத்து நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் ஒரு சிறப்பு அறிவுரை வழங்கியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த முறை உங்களுடைய கட்சி சின்னத்தை பறித்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சித்திரவதை கொடுத்திருந்தாங்களோ இதை விட 26 தேர்தலில் நிறைய பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கு அப்படின்னும், இது எதையுமே கண்டு நீங்கள் அஞ்சக்கூடாது, துணிஞ்சு நின்று போராடணும், உங்களுடைய போராடுற குணத்தை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு ஆனந்த் வெங்கடேஷ். இது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளிடமிருந்து நமக்கு கிடைச்சக்கூடிய தகவலாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா நிறைய முறை சீமானிடம் அலைபேசி மூலம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி நீதியரசர்கள் சீமானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.